ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம ஒரு புது சீரிஸ் தான் பார்க்க போறோம். சைஃபை த்ரில்லர் ஜானர்ல. என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நாம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாலோ, இல்ல நமக்கு ஏதாவது தப்பா நடந்துருச்சு அப்படின்னாலோ, ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு? இப்படி நடக்காம இருந்திருக்கலாமே. இல்ல ஏதாவது மேஜிக் மாதிரி நடந்து டோரேமானோட டைம் மிஷின் மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா, டைம் டிராவல் பண்ணிட்டு போய் இப்படி ஒரு விஷயத்த நடக்காம பண்ணியிருக்கலாமே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நான்லாம் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். என்ன மாதிரி தான் கிறுக்குத்தனமா உலகத்துல இருக்க எல்லாரும் யோசிக்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இது நிஜத்துல நடக்காதுன்னு சொல்லி சினிமாவில் இந்த கான்செப்டை வச்சிருக்காங்க. டைம் டிராவல், டைம் லூப் இந்த மாதிரி எல்லாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டைம் லூப் கான்செப்ட் இருக்க ஒரு சீரிஸ் தான். அதனால தான் இதுக்கு ஸ்லீப்லெஸ் டேஸ் அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்கேன். இந்த தடவை கொரியாவில இருந்து கொஞ்சம் டிராவல் பண்ணி சைனாவுக்கு போக போறோம். ஏன்னா இது ஒரு சைனீஸ் சீரிஸ் தான். கதையோட ஒன்லைன் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கதையோட இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்துடலாம். அப்பதான் ஒன்லைன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோடு ஸ்டார்டிங்லேயே சைனாவில் இருக்க ஒரு பெரிய சிட்டியை தான் காமிக்கிறாங்க. இது டைம் லூப் கான்செப்ட் அப்படிங்கறதுனால இதுல டேட்டு டைம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு தேதி நவம்பர் 26, 2024 சாயங்காலம் 5:40. எக்ஸாக்டா அந்த டைம்ல அங்க இருக்க ஒரு தெருவுல ஒரு பில்டிங்ல பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. மக்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு பயந்து பதறி தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே டைம் போகுது. அன்னைக்கு நைட் ஆகுது. அதே தெருவுல இருக்க ஒரு ரோட்டு கடையை தான் காமிக்கிறாங்க. அங்க நியூஸ்ல இந்த பாம்பு பிளாஸ்ட பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பாம்பு பிளாஸ்ட் ஆனது ஒரு பேங்க்ல. கொள்ளைக்காரங்க உள்ள வந்து பணத்தை கொள்ளையடிச்சிட்டு பேங்க்குக்கு பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுல 14 பேர் பொதுமக்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கடையில உட்காந்து ஒரு குட்டி பையன் இந்த நியூஸை பார்த்துட்டு இருக்கான். பக்கத்திலே ஒரு ஆள் உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் முகத்துல அங்கங்க காயமா இருக்கு. மேபி இந்த பாம்பு பிளாஸ்ட்ல அவனுக்கு அடிபட்டிருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்திருச்சு போய் அந்த பேங்க் முன்னாடி நின்று அதையே பார்த்துட்டு இருக்கான். அப்பா அவன் கையில இருக்க வாட்சை காமிக்கிறாங்க. வாட்ச்ல டைம் நவம்பர் 26 மிட் நைட் 11:59 அப்படின்னு காமிக்குது. அப்படியே ஒரு செகண்டா அதிகமாகுது. 11:59 இருந்து 12ன்னு மாறுது. 12ன்னு மாறினது நவம்பர் 26ல இருந்து நவம்பர் 27ன்னு மாறணும் இல்லையா? அப்படி மாறாம திரும்பவும் நவம்பர் 26னே வருது. அதாவது திங்கக்கிழமையில இருந்து செவ்வாய்க்கிழமைக்கு போகாம திரும்ப திங்கக்கிழமையோட ஸ்டார்டிங்கே வந்துருது. முதல் நாள் 12 மணிக்கு போய் சேருது. நடு ரோட்ல நின்னுட்டு இருந்தவன் அப்படியே மறைஞ்சு வீட்டுக்கு போய் அவன் சேர்ல உட்காந்துருக்க மாதிரி வரான். வீட்டுக்கு வந்ததுமே எந்திரிச்சு போய் போர்ட்ல 3வது லூப் அப்படின்ற மாதிரி எழுதி வைக்கிறான். ஏற்கனவே இவன் 2 லூப் முடிச்சிட்டான் போல இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாம்பு பிளாஸ்ட் ஆனது இவனுக்கு வந்து 2வது லூப். ஏற்கனவே இந்த பாம்பு பிளாஸ்ட் அவன் 2 தடவை பார்த்துட்டான். இன்னைக்கு இதே நாள 3வது தடவை வந்து ஸ்டார்ட் பண்றான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ டாங்ஷி. இவன் கிரைம் பிரான்ச்ல டிடெக்டிவா இருக்கான். உடனே இவன் அவனோட பாஸ்க்கு கால் பண்றான். எனக்கு இந்த மாதிரி டைம் லூப் வந்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இந்த விஷயம் இவனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்க ஃபார்ச்சூன் பேங்க்ல சாயங்காலம் 5ல இருந்து 6 மணிக்குள்ள கொள்ளையடிக்க போறாங்க. கொள்ளையடிக்க போறவங்க கையில துப்பாக்கி, பாம் இது எல்லாமே இருக்கு. ஒரு வெள்ளை கலர் வேன்ல தான் வர போறாங்க. நாம எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தியாகும். நம்மளால தனியா இதை பண்ண முடியாது. அதனால ஸ்வாட் டீமை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே பாஸ் இருந்துட்டு கேட்கிறாரு, அவங்க வந்த அந்த வெள்ளை கலர் வேனோட நம்பர் என்னப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க ஃபேக்கான நம்பர் தான் வச்சிருந்தாங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். சரி, எத்தனை பேர் வருவாங்க? தெரியாது. வரப்போறவங்க யாருன்னு ஏதாவது அடையாளம் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுவும் தெரியாதுங்கிறான். ஏண்டா, எந்த வண்டியில வருவாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது, யாரு வருவாங்கன்னு தெரியாது. ஆனா உனக்கு ஸ்வாட் டீம் கேக்குதோ, போய் தூங்குடா அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுட்டு அவரும் போயிடுறாரு. அதே நாள் கடந்து போகுது. அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. 5:40க்கு பாம்பு பிளாஸ்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி நடந்த 2 லூப்லயுமே அவன் பாம்பு பிளாஸ்ட் ஆகும்போது பேங்க்குக்கு வெளியே தான் இருந்திருப்பான். ஆனா இந்த தடவை கொள்ளைக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி இவன் பேங்க்குள்ள போய் கஸ்டமர் மாதிரி உட்காந்துக்கிறான். அங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நோட் பண்றான். கரெக்டா 5:35க்கு பீஸா டெலிவரி பண்றதுக்கு ஒரு ஆள் வரான். அவன் பின்னாடியே ஒரு வெள்ளை கலர் வேன் வருது. பீஸா டெலிவரி பண்றவன் பேங்க்குள்ள வரான். செக்யூரிட்டி வாசல்லே தடுத்து நிறுத்துறாங்க. அந்த டெலிவரி பேக்கை உள்ள எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லி அவன் பேக்கை தூக்கி வெளியில போட்டுட்டு டக்குன்னு துப்பாக்கி எடுத்து அந்த செக்யூரிட்டியை லாக் பண்றான். பின்னாடி வந்து அந்த வெள்ளை கலர் வேன்ல இருந்து ஒரு 3 பேர் கடகடன்னு இறங்கி வராங்க. முகத்துல எல்லாம் துணியை சுத்தி இருக்காங்க. கையில AK-47 வச்சிருக்காங்க. உள்ள வந்தவங்க எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ஆளுக்கு ஒரு வேலையை பாக்குறாங்க. ஒருத்தன் என்னடனா அங்க இருக்க பொதுமக்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் ஒரு மூலையில உட்கார வைக்கிறான். டாங்ஷியும் அதுல ஒரு ஆளா தான் போய் உட்கார்ந்துருக்கான். இன்னொருத்தன் போய் ஒரு டேபிள் கடியில பாம்பை ஃபிக்ஸ் பண்றான். இன்னொருத்தன் எல்லா கவுண்டர்லயும் ஒரு பேக் கொடுத்து இதுல எல்லாம் பணத்தை ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிறான். கவுண்டர்ல இருக்க ஒருத்தன் டக்குன்னு இது எமர்ஜென்சி பட்டன் அழுத்தலாம்னு சொல்லி போறான். இவனுங்க துப்பாக்கியிலேயே சுட்டு சாகடிச்சிடுறானுங்க. ஒருத்தன் அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாருக்கிட்டையும் போனை வந்து பேக்ல கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அதுல ஒருத்தன் மட்டும் போனை மறைச்சு வச்சுட்டு இருந்துட்டு நைஸா போலீஸ்க்கு கால் பண்றதுக்காக ட்ரை பண்றான். அதுல ஒரு திருடன் போய் அவனை போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்கான். டாங்ஷிக்கு பக்கத்துல தான் அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இவன் ஒரு டிடெக்டிவ் இல்லையா, கையில துப்பாக்கி கண்டிப்பா இருக்கும்ல. அந்த துப்பாக்கி எடுத்து அவன் கால்லயே ஷூட் பண்ணிடுறான். இப்படி பதில் தாக்குதல் நடக்கும்னு சொல்லி அவங்க யாரும் எதிர்பார்க்காம பேனிக் ஆகுற அந்த சமயத்தை பயன்படுத்தி டக்குன்னு அங்க இருக்கிற திருடனுங்க எல்லாரையுமே டாங்ஷி சுட்டுடுறான். சுட்டதுக்கு அப்புறம் போய் அவங்க வச்ச பாம்பை போய் பாக்குறான். அதுல நிறைய ஒயர்லாம் இருக்கு. ஏதோ ஒரு ஒயரை பிடிச்சி பிச்சு விடுறான். பாம்பு டிஃப்யூஸ் ஆகிடுது. பாம்பு டிஃப்யூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருடங்களோட முகமுடியெல்லாம் கழட்டி அவங்க முகத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்த மட்டும் மிஸ் ஆயிட்டான் போல இருக்கு. பின்னாடில இருந்து வந்து டாங்ஷியை அட்டாக் பண்றான். அவனை எப்படியோ சமாளிச்சு அடிச்சு உதச்சு
பேங்க்குக்கு வெளியே கண்ணாடியை உடைச்சிட்டு தூக்கி கடாசுறான். அப்பதான் அவன் கவனிக்கிறான், இவனுங்க வந்த வெள்ளை கலர் வேன்ல டிரைவர் அங்க காருக்குள்ளதான் உட்கார்ந்திருக்கான். அவன் டாங்ஷியை பார்த்துடுறான், டாங்ஷியும் அவனை பார்த்துடுறான். உடனே அந்த வெள்ளை கலர் வேனை விரட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அவன் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறான். போகும்போது பாம் எடுத்து ஆன் பண்ணி தூக்கி போட்டுட்டு போயிடுறான். அந்த பாம் பிளாஸ்ட் ஆயிடுது. அதே 5:40 டைம் தான். அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட் அதே தெருவுல இருக்க அந்த ரோட்டு கடையை காமிக்கிறாங்க. டிவில நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க, இந்த தடவையும் 14 பேர் இறந்து போயிருக்காங்க. இதை அந்த குட்டி பையன் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். பக்கத்துல டாங்ஷி உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா இல்லையா, அவன் அந்த குட்டி பையன் கிட்ட சொல்றான், பயப்படாத, இது 3வது தடவை தான், 5வது தடவை தான் ஃபைனல், அப்ப எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா இவனுக்கு ஒரு நாள் 5 தடவை லூப் ஆகும் போல இருக்கு. 4 தடவை ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாத்துக்குவான். 5வது தடவை தான் ஃபைனல். 5வது தடவை என்ன நடக்குதோ அதுதான், அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துடும், அதோட லூப்பும் கட் ஆகிடும். இப்படிதான் இவனுக்கு ரெகுலரா நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. இந்த பையன் கேட்கறான், அது என்ன 5வது நாள் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுதான் எனக்கும் தெரியல, எதனால இந்த 5வது நாளுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நானும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வாட்ச்ல டைமை பாக்குறான். 11:59. அப்படியே 12 ஆகுது. 12 மணிக்கு இவன் மறைஞ்சு போய் அவனோட வீட்டுக்கு போறான். இப்போ 3 லூப் முடிஞ்சு 4வது லூப் ஸ்டார்ட் ஆகுது. இந்த தடவை அவனோட பாஸ்க்கு கால் பண்றான். ஆனா அவனோட நம்பர்ல இருந்து கால் பண்ணாம வேற ஒரு நம்பர்ல வாய்ஸ் சேஞ்சிங் ஆப்பை யூஸ் பண்ணி வேற குரல்ல பேசுறான். நான் ஒரு இன்ஃபார்மர் பேசுறேன், இன்னைக்கு ஈவினிங் 5ல இருந்து 6 மணிக்குள்ள ஃபார்ச்சூன் பேங்க்ல கொள்ளையடிக்க போறாங்க. முதல்ல ஒருத்தன் பீட்சா டெலிவரி பண்ற மாதிரி உள்ள வருவான். அதுக்கப்புறம் ஒரு வேன்ல 4 பேர் வருவாங்க. அவங்க கையில AK-47 பாம் இது எல்லாமே இருக்கும். வேன்ல ஒருத்தன் இருப்பான், அவங்கிட்டயும் பாம் இருக்கும். உங்களால முடிஞ்சா காப்பாத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுட்டு அவனோட போன் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நல்லா தெரியும் அவனோட பாஸ் திரும்ப இவனுக்கு தான் கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு. பாஸ் இவனுக்கு கால் பண்றாங்க. ஒன்னும் தெரியாத மாதிரி, சொல்லுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுக்கிறான். இவரும் இந்த மாதிரி கால் வந்த விஷயத்த சொல்றானா, பாஸ் எனக்கும் இதே மாதிரி ஒரு கால் வந்துச்சு, இதெல்லாம் தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எல்லா விஷயத்தையும் ஏதோ புதுசா கேட்கிற மாதிரி சொல்றான். 2 பேத்துக்கும் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னா அப்ப இது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை போலீஸ் டீமே சேர்ந்து இந்த பாம் பிளாஸ்ட தடுக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. அந்த கொள்ளக்கார கும்பல் 5:35க்கு பேங்க்குக்கு வருவாங்க. அதுக்கு முன்னாடியே போலீஸ் டீம் போய் வெளியில மஃப்டியில பொதுமக்கள் மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. 5:35 ஆகுது. முதல்ல அந்த டெலிவரி மேன் வரான், பின்னாடியே அந்த வேனும் வருது. டெலிவரி மேன் இறங்கி செக்யூரிட்டி கிட்ட போறான். செக்யூரிட்டி பேக் வெளியில வைங்கன்னு சொல்றான். பேக் வெளியில வச்சுட்டு துப்பாக்கி எடுத்து அந்த செக்யூரிட்டியை லாக் பண்றான். கார்ல இருக்க மத்த ராபர்ஸ் எல்லாம் காரை விட்டு இறங்கி வராங்க. ஆனா அவங்க யாருமே பேங்க்குள்ள போறதுக்குள்ள அவங்க எல்லாரையுமே போலீஸ் சுத்து போடுறாங்க. டாங்ஷி அந்த டெலிவரி மேனை போய் பிடிச்சு மடக்கி அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். மத்த போலீஸ் எல்லாமே இங்க காரை விட்டு இறங்கி வந்து அந்த கொள்ளக்காரங்களை சுத்தி வளைச்சு துப்பாக்கியை வச்சு லாக் பண்றாங்க. ஆனா என்ன பிரயோஜனம், இவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பிஸ்டலை கையில வச்சிருக்காங்க. அவங்க AK-47 வச்சிருக்காங்க. கண்டவேணிக்கு சுட்டு தள்ளுறாங்க. போலீஸ் எல்லாத்தையுமே சுட்டுடுறாங்க. டாங்ஸி உள்ள அந்த டெலிவரி மேன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாலையா, அவனையுமே சுட்டுட்டு அங்க இருந்து வெளியில வந்துடுறான். இப்படி இங்க ராபர்ஸ் எல்லாமே போலீஸ் சுட்டுட்டு இருக்காங்கன்னு பார்த்ததும் இவன் மறைஞ்சு நின்று எல்லா ராபர்ஸையுமே இவன் சுட்டுறான். சுட்டுக்கிட்டே வந்து அந்த ராபர்ஸோட காரு கிட்ட வந்து நிக்கிறான். உள்ள அந்த டெலிவரி மேன் கீழே விழுந்து கிடந்தாலையா, அவன் என்ன சாகல போல இருக்கு. மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறான். அவன் கையில ஒரு ரிமோட் இருக்கு. அந்த ரிமோட் எடுத்து ஆன் பண்ணதும் அவங்க வந்து அந்த வெள்ளை கலர் வேன் பிளாஸ்ட் ஆகுது. அதுல டாங்ஸி பக்கத்துல நின்னுட்டு இருந்தவன் அவனும் அதுல மாட்டிக்கிறான். அதே எக்ஸாக்டா 5:40க்கு பாம் பிளாஸ்ட் ஆகிடுது. அப்படியே கட் பண்ணா நைட் டைம் அந்த ரோட்டு கடையில டிவில நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இந்த தடவையும் 14 பேர் இறந்து போனாங்க. அந்த 14 பேர்ல 5 பேர் திருடனுங்க, 4 பேர் போலீஸ்காரங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் டீம் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க போல இருக்கு. டிவில நியூஸ் பாத்துக்கிட்டு இருந்த அந்த பையன் அப்படியே திரும்பி பக்கத்துல டாங்ஸி எப்பவுமே உட்கார்ந்திருப்பான் இல்லையா, அந்த சேர் பாக்குறான். ஆக்சுவலா இந்த பையனை பொறுத்த வரைக்கும் இது முதல் தடவை நடக்கிறது தான். ஆனா உண்மையிலேயே இது முதல் தடவை நடக்கல, 4வது தடவை நடந்திருக்கு. அதனால இந்த பையனுக்கு இது வந்து தேஜாவு மாதிரி ஞாபகம் வருது. இது முன்னாடியே நடந்த மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு அடிக்கடி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணர்வு இந்த பையனுக்கு வருது. அங்க டாங்ஷி உட்கார்ந்திருக்க அந்த சேரையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான். ஆனா டாங்ஷி அந்த பாம் பிளாஸ்ட்ல இறந்து போயிட்டான். அந்த திருடனுங்க, போலீஸ் எல்லாருமே இப்ப மார்ச்சுவரியில பொணமா இருக்காங்க. டெட் பாடியா இருக்க டாங்ஷியை காமிக்கிறாங்க. அவன் கையில இருக்க வாட்ச்ல டைமை காமிக்கிறாங்க. 11:59 இருக்கு. அப்படியே 12 ஆகுது. நவம்பர் 26 திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுது. செத்து போய் கடந்தவன் உயிரோட அவனோட வீட்டுல வந்து உட்கார்றான். எந்திரிச்சு வந்து 5வது லூப் அப்படின்ற மாதிரி எழுதுறான். 5வது லூப் அப்படின்னா கடைசி லூப். இதுக்கப்புறம் நவம்பர் 26 இருந்து நவம்பர் 27க்கு போயிடும். இன்னைக்கு என்ன நடக்குதோ அதுதான் ஃபைனல். இன்னைக்கு அவன் அந்த பாம் பிளாஸ்ட தடுத்து நிறுத்தியே ஆகணும். இந்த தடவை அவன் பாஸ்க்கு கால் பண்றான். வேற எதுவும் சொல்லல. பாஸ் என்ன நீங்க நம்புறீங்களா அப்படின்னு மட்டும் சொல்றான். அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு ஈவினிங் 5:35 அந்த பேங்க் தான் காமிக்கிறாங்க. வழக்கம் போல அந்த திருடங்க வராங்க. ஆனா இந்த தடவை பேங்க்குள்ள கஸ்டமர்ஸ் யாருமே இல்ல, பேங்க் ஒர்க்கர்ஸ்மே யாரும் இல்ல. அதுக்கு பதிலா நம்ம போலீஸ் டீம் தான் அங்க உள்ள பேங்க் ஒர்க்கர்ஸ் மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. டாங்ஸி கூட 2 போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் கவுண்டர்ல பேங்கர்ஸ் மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. இந்த திருடங்க வராங்க. முதல்ல அந்த டெலிவரி மேன் தான் உள்ள வரான். வாசல்ல செக்யூரிட்டியே இல்ல. இந்த தடவை துப்பாக்கி எடுத்துட்டு வேகமா உள்ள வந்து ராபரி அப்படின்ற மாதிரி கத்துறான். ஆனா இவன் துப்பாக்கியை காட்டுறதுக்கு முன்னாடியே எல்லாரும் கையை தூக்கிட்டு ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒண்ணும் புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான். இந்த பணம் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. ஆனா உயிர் உங்களுக்கு சொந்தமானது. உங்களுக்கு சொந்தமான உயிரை காப்பாத்தணுமா இல்ல கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான பணத்தை காப்பாத்தணுமா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா இந்த டயலாக் அந்த திருடன் சொல்ல வேண்டியது. அந்த திருடன் சொல்றதுக்காக ஸ்டார்ட் பண்றான். ஆனா அவன் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே டாங்ஸி கடகடன்னு சொல்லி முடிச்சுட்டு, உங்களுக்கு பணம் தானே சார் வேணும், நாங்க தரோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவனே கவுண்டர்ல இருக்க பணத்தை எல்லாம் அள்ளி அள்ளி வெளியில போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கார்ல இருக்க திருடங்கள்லாம் AK-47 உள்ள வராங்க. உள்ள வந்தா இவனுக்கு யாருகிட்ட துப்பாக்கி காட்டுறதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி அவன் பணத்தை எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கான்.
இப்ப இவங்களுக்கு பாம்பு வைக்க வேண்டிய அவசியமும் இல்ல, துப்பாக்கியை காட்டி யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியமும் இல்ல. அவங்களே போய் எல்லா பணத்தையும் எடுத்து பேக்ல வச்சுக்கிறாங்க. எங்க கிட்ட அவ்வளவுதான் சார் இருக்கு, இருக்கிற எல்லா பணத்தையும் நாங்க கொடுத்துட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துக்கிறான். இவனுங்களுக்கு ஒன்றும் புரியல. அதனால வந்த வேலை முடிஞ்சது, ஈஸியா பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு இவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க எடுத்துட்டு போனது கள்ள நோட்டு போல இருக்கு, அதை கொடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க. கார்ல ஆல்ரெடி அந்த டிரைவர் ஒருத்தன் உட்காந்துருப்பாலே, அவன் கேட்கறான், என்ன பாஸ் போன உடனே திரும்பி வந்துட்டீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கறான். இல்லடா பணம் எல்லாம் கிடைச்சிருச்சு, ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி அவனுங்களும் ஒரு மாதிரி சந்தேகத்தோட தான் சொல்றாங்க. இல்ல பாஸ் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு, ஏன்னா நேத்து நைட்டு நம்ம எல்லாரும் செத்து போற மாதிரி கனவு வந்துச்சு பாஸ் அப்படின்னு சொல்றான். உனக்குமா 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 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா எல்லாரும் சொல்றானுங்க. ஏன்னா எல்லாருக்கும் செத்து போன கனவு வந்திருக்கு. அது கனவுலாம் இல்ல, நிஜமாவே 4வது லூப்ல இவங்க எல்லாருமே செத்து போயிருப்பாங்க இல்லையா, அது இவங்களுக்கு கனவு மாதிரி ஞாபகம் இருக்கு. இவங்களுக்கு என்னடா நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டே போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல பெட்ரோல் போலீஸ் எல்லாம் ரோடு டைவர்ட் பண்ணிருக்கோம், அந்த பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்றாங்க. டைவர்ட் ஆகி அந்த பக்கம் போனா ரோட்ல யாரோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே வேற பக்கம் டைவர்ட் பண்ணி போறாங்க. இப்படி இவங்க போற இடமெல்லாம் டேக் டைவர்ஷன் சொல்லி இவங்களுடைய காரை இவங்க போக வேண்டிய டைரக்ஷன்ல போக விடாம போலீஸ் இவங்கள அவங்க வர வைக்க வேண்டிய டைரக்ஷனுக்கு வர வைக்கிறாங்க. ஆள் அரவம் இல்லாத ஒரு இடத்துக்கு இவங்க கார் வந்து நிக்குது. அந்த இடத்துல ஸ்வாட் டீம் இவங்க காரையே மொத்தமா சுத்து போடுறாங்க. தூரத்துல இருந்து ரைஃபிள் வச்சு டிரைவரை சுட்டு தள்ளிடுறாங்க. நீங்க மாட்டிக்கிட்டீங்க, உங்களுக்கு வேற வழி இல்ல, இறங்குங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் எல்லாம் சுத்தி வளைச்சு நின்னுட்டு இருக்காங்க. இவங்களும் சரண்டர் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு கீழே இறங்குறானுங்க. ஆனா இறங்குனவனுங்க கையில எல்லாம் நாட்டு வெடிகுண்டு நிறைய வச்சிருப்பாங்க போல இருக்கு. டக்கு டக்கு டக்குன்னு குண்டு தூக்கி போட்டுடுறானுங்க. அந்த இடத்துல நிறைய வெடிகுண்டு போட்டு கலவரம் ஆகுது. மாத்தி மாத்தி 2 பேத்துக்கு நடுவுல கன் ஷூட் நடக்குது. ஆனா ஃபைனலா ஒரு வழியா அந்த திருடங்க எல்லாத்தையுமே இவங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது வந்து 5வது லூப். நார்மலா டாங்ஷிக்கு ஒரு நாள் டைம் லூப் ஆகுது அப்படின்னா அவனுக்கு 5 தடவை மட்டும்தான் டைம் லூப் ஆகும், அதுக்கு மேல ஆகவே ஆகாது. அதனால இது வந்து 5வது லூப் அப்படிங்கறதுனால இந்த நவம்பர் 26 இத்தோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் கடந்த நவம்பர் 27க்கு போயிடும். அதனால இந்த பேங்க் ராபரி திரும்ப ரிப்பீட் ஆக போறது கிடையாது. அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த அந்த 4 லூப்லயுமே கரெக்டா சாயங்காலம் 5:40க்கு பாம்பு வெடிச்சிருந்திருக்கும். ஒன்னு பேங்க்குள்ள, இல்ல பேங்க்குக்கு வெளியே, இல்லனா அந்த ராபர்ஸோட கார்ல எங்கேயாவது ஒரு இடத்துல 5:40க்கு கரெக்டா எல்லா லூப்லயுமே பாம்பு வெடிச்சிருந்திருக்கும். அதே மாதிரி எல்லா லூப்லயுமே 14 பேர் இறந்து போயிருப்பாங்க. ஒரு லூப்லயுமே இறந்து போன ஆட்கள் வேற வேறையா இருந்திருப்பாங்க. ஒன்னு பொதுமக்களா இருக்கும், இல்லனா திருடங்க, இல்ல போலீஸ், அந்த மாதிரி மாத்தி மாத்தி இறந்திருப்பாங்களே தவிர, ஆனா எக்ஸாக்டா 14 பேர் எல்லா லூப்லயுமே இறந்து போயிருப்பாங்க. ஆனா இந்த 5வது லூப்ல பாம்பும் வெடிச்சிருந்திருக்காது, அந்த மாதிரி 14 பேர் இறந்தும் போயிருந்திருக்க மாட்டாங்க. அந்த திருடங்கள்ல தான் 1-2 பேர் இறந்து போனாங்க. மத்தபடி வேற யாரும் பெருசா பாதிக்கப்படவே இல்ல. இப்படி இவனுக்கு இந்த மாதிரி ரெகுலராவே ஏதாவது டைம் லூப் ஆகுது அப்படின்னா 5 தடவை டைம் லூப் ஆகும். அதுல முதல் 4 லூப்பை வந்து அவன் ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில 5வது லூப்ல தான் அவன் மெயின் ஆபரேஷனே பண்ணி இந்த மாதிரி இந்த கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கான். அதே மாதிரியே அன்னைக்கு நைட் இந்த கேஸை பத்தி டிவில நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தடவை ஒரு பொண்ணு அந்த நியூஸை நின்னு பாக்குறா. அதை பார்த்த உடனே டாங்ஷிக்கு அவ மெசேஜ் பண்றா, நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மெசேஜை சென்ட் பண்ணல. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு அதை டெலிட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியல. அப்படியே கட் பண்ண நவம்பர் 27, நவம்பர் 26 முடிஞ்சு போய் அடுத்த நாள் தொடங்கிருச்சு. மத்த போலீஸ் ஆபீசருக்குலாம் இது ஒரு சாதாரண பேங்க் ராபரி கேஸ் தான். சட்டுன்னு ஆரம்பிச்சு பட்டுன்னு முடிஞ்சு போச்சு. ஆனா டாங்ஷியை பொறுத்த வரைக்கும் 5 நாள் தூங்காம கொள்ளாம நிறைய தடவை செத்து பொழைச்சு இந்த கேஸை முடிச்சிருந்திருக்கான் இல்லையா. இப்ப அவன் கும்பகர்ண மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லயே கட்டில விரிச்சு போட்டு தூங்கிட்டு இருக்கான். அவங்க டீம்ல மொத்தமாவே 4 பேர் தான். ஒன்னு டாங்ஷி, இன்னொன்னு அவனோட பாஸ், அது இல்லாம ஜூலி, ஜேம்ஸ்னு 2 போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க. அந்த 2 பேரும் இவன் இப்படி தூங்கிட்டு இருக்கிறத பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிட்டே, இவன் ரொம்ப வீக்கா இருக்கான், இவனோட கிட்னி ரொம்ப வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் ஒரு சாதாரணமான கேஸை முடிச்சா கூட அவன் ரொம்ப டயர்ட் ஆயிடுறான், இப்படி கும்பகர்ண மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தூக்கத்துல இருந்து அவன் எழுந்திருக்கிறான். சாதாரணமாலாம் எழுந்திருக்கல, ஒரு மாதிரி ஷாக்ல எந்திரிக்கிற மாதிரி தான் எந்திரிக்கிறான். எந்திரிச்சதுமே அவன் ஏதோ கேட்க வரான். ஆனா அவன் கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ஜேம்ஸ் இருந்துட்டு, இன்னைக்கு என்ன தேதி அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். ஏன்னா இது ரெகுலராவே நடக்கும் போல இருக்கு. ஒவ்வொரு தடவை டைம் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இவன் இப்படிதான் கும்பகர்ண மாதிரி தூங்குவான். தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறமும் ஒருவேளை டைம் லூப் முடியாம இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லி பயந்து போய் இதே கேள்வியை தான் அவன் எல்லா தடவையுமே கேட்பான் போல இருக்கு. அதை இவங்க கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க யாருக்குமே இவனுக்கு இப்படி டைம் லூப் ஆகுது அப்படிங்கிற விஷயம் தெரியவே தெரியாது. கிண்டல் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவனோட பாஸ் வராரு. டேய் எனக்கு ஒரு உண்மையை சொல்லுடா, உனக்கு எப்படிடா இந்த கேஸை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. எனக்கு ஒரு அனானிமஸ் கால் வந்துச்சு பாஸ் அப்படின்னு சொல்றான். ஏதாவது நம்புற மாதிரி பொய்யா சொல்லுடா அப்படின்னு கேக்குறாரா. சரி பாஸ், நான் ஹானஸ்டா ஒரு உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லி முகத்தை சீரியஸா வச்சுக்கிட்டு, என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு பாஸ், நான் டைம் லூப்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. இதுக்கு நீ முன்னாடி சொன்ன பொய்யே பெட்டர்டா, தயவு செஞ்சு சொல்றா, எப்படா நீ எக்ஸாக்டா எல்லாத்தையும் சொன்ன, வேனோட நம்பரு, வேனோட கலரு, வந்த ஆளுங்க, அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன துப்பாக்கி வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் கரெக்டா சொன்னியே எப்படிரா அப்படின்னு பாஸ் கேக்குறாரு. நான் தான் சொல்றேனே பாஸ், நான் டைம் லூப்ல இருந்தேன்.
1 நாள் 2 நாள் இல்ல 4 நாள் தொடர்ந்து அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதனால தான் எனக்கு அது எல்லாமே ஞாபகம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றானா. மிஸ்டர் சூப்பர் ஹீரோ, நீங்க சொல்ற இந்த கதையை என்னால ரிப்போர்ட்ல எழுத முடியாது. அதனால ரிப்போர்ட்டை தயவு செஞ்சு நீங்களே எழுதிடுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாரா. சரி விடுங்க, எப்பவும் போல நீங்க தான் ஹீரோ மாதிரி இதுல எல்லாத்தையும் பண்ணீங்கன்னு சொல்லி நானே எழுதி வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் எந்திரிச்சு போய் கேலண்டர்ல இன்னைக்கான தேதியை ரவுண்ட் பண்ணி வைக்கிறான். அதாவது இன்னைக்குன்னா நவம்பர் 26 ரவுண்ட் பண்ணி வைக்கிறான். இன்னைக்கு டைம் லூப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரியே அவன் கேலண்டர்ல நிறைய தேதியை ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கான். இவனுக்கு டெய்லி ஒரு நாளும் டைம் லூப் ஆகாது. என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு அவனுக்கு டைம் லூப் ஆகும். ஆனா எப்ப ஆகுது, ஏன் ஆகுது, எதுக்கு ஆகுதுங்கிறது இவனுக்கே தெரியாது. ஆனா அப்படி டைம் லூப் ஆச்சுன்னா அந்த ஒரு நாள் மட்டும் அவனுக்கு 5 தடவை ரிப்பீட் ஆகும். இது 7 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து தான் இவனுக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு இவனுக்குமே தெரியல. அந்த சமயத்துல இவன் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான், ஹாஸ்டல்ல இருந்திருக்கான். இவன் ஆன்லைன்ல ஏதோ கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது இவனோட சீனியரை ஆன்லைன் கேம்லயே சாகடிச்சிருந்திருப்பான் போல இருக்கு. அவனோட கூட்டாளிகள் எல்லாம் கூப்பிட்டுட்டு நேரா ஹாஸ்டல் ரூம்க்கே வந்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையே சாகடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லி இந்த டாங்ஷியை போட்டு நல்லா அடிச்சு விட்டுட்டு போயிருந்திருக்கான். இப்படி அடி வாங்கின வருத்தத்துல போய் அன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு ஏரிக்கரையில உட்காந்துட்டு நல்லா ஃபுல்லா போதையை போட்டுட்டு அழுதுட்டு உட்கார்ந்துருக்கான். என்னை இப்படி அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அழுதுட்டு இருக்கும்போது கரெக்டா டைம் நைட்டு 12 மணி ஆகுது. அவன் தவறி போய் அங்க இருக்கிற ஏரியில விழறான். தண்ணிக்குள்ள போய் முங்கி எந்திரிச்சு எப்படியே தட்டு மாதிரி மேல ஏறிடுறான். அதுதான் அவனுக்கு முதல் தடவை, முதல் நாள் லூப். அது அவனுக்கே ஆனா தெரியல. அன்னைக்கு நாள் முடியுது, நைட்டு 12 மணி ஆகுது. அவனோட ஃப்ரெண்டுக்கு குட் நைட் சொல்லிட்டு இவன் பெட்ல படுக்க போறான். ஆனா 12 மணி ஆனதுமே பெட்ல படுத்திருந்தவன் திரும்ப போய் அந்த தண்ணிக்குள்ள விழுந்து எந்திரிக்கிறான். அவனுக்கே ஒன்னும் புரியல. என்னடா நம்ம தண்ணிக்குள்ள இருந்து எந்திரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எந்திரிக்கிறான். ஒரு 2 லூப்ல இவனுக்கு ஒன்னும் புரியல. ஒவ்வொரு நாள் நைட்டு 12 மணி ஆகும் போதும் போய் திரும்ப அந்த ஏரிக்குள்ளேயே விழுந்து விழுந்து எந்திரிக்கிறோமே அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகியிருந்திருக்கான். அடுத்த நாள்லாம் சுதாரிச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள போறதுக்கு ஏற்ற மாதிரி கண்ணாடி, ஆக்சிஜன் எல்லாம் மாட்டிட்டு ரெடியா இருந்திருக்கான். ஆனா அவன் திரும்ப தண்ணிக்குள்ள போகும்போது அது எதுவுமே அவன் கூட வரல. முதல் நாள் எப்படி இருந்தானோ அதே மாதிரிதான் அவன் தண்ணிக்குள்ள போய் விழுந்திருக்கான். இது என்ன ஏதுன்னு அவனுக்கு ப்ராசஸ் பண்றதுக்கே ஒரு 3 லூப் 4 லூப் போயிடுச்சா. அதுக்கப்புறம் 5வது லூப் வரும்போது இதை அவன் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எப்படியும் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு திரும்ப ரிப்பீட் ஆக போகுது. யாருக்கும் எதுவும் ஞாபகம் இருக்க போறது இல்ல. அதனால போய் அந்த சீனியரோட மூக்க உடைச்சிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு நேரா சீனியரோட ஹாஸ்டல் ரூம்க்கே போய் அவனோட மூக்க உடைச்சிட்டு கரெக்டா 12 மணிக்கு தண்ணிக்குள்ள குதிக்கிற மாதிரி ரெடியா நின்னுட்டு இருக்கான். அவங்க எல்லாம் அடிக்கிறதுக்கு வராங்க, எப்படி நம்ம தண்ணிக்குள்ள போயிடுவோம் அப்படின்ற மாதிரி அவன் ரெடியா நின்னுட்டு இருக்கான். ஆனா 12 மணி ஆகுது, இவன் தண்ணிக்குள்ள போகவே இல்ல. ஏன்னா அது 5வது லூப். அவனுக்கு அது முடிஞ்சு போச்சு. அது அவனுக்கு தெரியவே இல்ல. சீனியர்ஸ் கிட்ட பயங்கரமா அடி வாங்கிட்டு வெளியே வந்திருக்கான். அப்பதான் அவனுக்கு ரியலைஸ் ஆயிருக்கு அவனோட டைம் லூப் 5வது தடவை முடிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனுக்கு அடிக்கடி இந்த மாதிரி டைம் லூப் வர ஆரம்பிச்சிருக்கு. அது பாட்டுக்கு ரேண்டமா எப்ப வேணாலும் வருது. ஒரு 5 தடவை ரிப்பீட் ஆகுது. அதுக்கப்புறம் முடிஞ்சு போயிடுது. ஒரு சில சமயம் நல்ல நாளா இருக்கும்போது வரும். ஒரு சில சமயம் கெட்ட நாளா இருக்கும்போது வரும். கஷ்டப்பட்டு அவன் ப்ராஜெக்ட் ஒர்க்கை ராப்பகலா உட்காந்து முடிச்சு வைப்பான். டைம் லூப் ஆகி திரும்ப 0ல வந்து நிற்கும். 5 நாளும் உட்காந்து அவன் ப்ராஜெக்ட் ஒர்க்கே பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி அவனுக்கு அப்பப்ப நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு தடவை இவன் பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது பஸ்ல ஒருத்தன் ஒரு பொண்ணை போய் உரசுறான். அதை பார்த்துட்டு டாங்ஷி போய் அவனை அடிக்கிறான். அன்னைக்கு டைம் லூப் ஆகுது. திரும்பவும் அதே விஷயம் திரும்ப திரும்ப நடக்குது. முதல் 3 லூப் வரைக்கும் இவன் அவனை போட்டு அடிச்சுட்டு தான் இருக்கான். ஆனா 4வது லூப் 5வது லூப்லாம் வரும்போது அந்த ஆள் அந்த பொண்ணை உரசுறதுக்கு கிட்ட வரும்போது முதல்ல அவன் திரும்பி டாங்ஷியை தான் பாக்குறான். அவனை பார்த்ததுமே பயந்துட்டு அப்படியே பின் வாங்கிட்டு போயிடுறான். அப்பதான் டாங்ஷி ரியலைஸ் பண்ணியிருக்கான், இவங்க யாருக்குமே இந்த விஷயம் ஏற்கனவே நடந்தது தெரியாது. ஆனா அவங்களுக்கு அது தேஜாவு மாதிரி ஞாபகம் இருந்திருக்கு. ஏற்கனவே இந்த விஷயம் இப்படி நடந்த மாதிரி ஞாபகம் இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு. அதனால அவன் அப்படி பயந்து போயிருக்கான் அப்படிங்கறதையும் டாங்ஷி ரியலைஸ் பண்ணியிருக்கான். சோ இப்படி ஒரு பவர் நமக்கு கிடைச்சிருக்கு, அதை ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் அதுக்கப்புறம் இவன் போலீஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கான். போலீஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சூப்பர் பவரை யூஸ் பண்ணி அவன் நிறைய கேஸ் இந்த மாதிரி ரிப்பீட் மோட்ல போய் அவன் அதை சால்வ் பண்ணியிருக்கான். இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் இந்த சூப்பர் பவரை வச்சு அவன் என்னெல்லாம் பண்ண போறான், எதனால இந்த சூப்பர் பவர் எல்லாம் வந்துச்சு அப்படிங்கறது தான் மிச்சம் மீதி இருக்கிற கதையே. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த கதை எப்படி இருந்ததுங்கிற உங்க பொண்ணான கமெண்ட்டை தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.